ஹலோ வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம 4/13/22/31 இந்த தேதியில பிறந்தவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அவங்கள பத்தின சுவாரஸ்யமான தகவலோட தான் நான் வந்திருக்கேன். சோ யாரெல்லாம் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதா லைக் கொடுங்க. இந்த 4வது ஆதிக்கத்துல பிறந்தவங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் 2 பேருமே நடுத்தர உயரத்துல இருந்தாலும் பாக்குறதுக்கு நல்ல ஒரு அழகான தோற்றம் கொண்டவங்க. அண்ட் பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட உடல் அமைப்பு வந்து ரொம்ப கவர்ச்சியா இருக்கும். ஆண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க. இவங்களை சுத்தி என்னைக்குமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டு தாங்க இருக்கும். இவங்க சீக்கிரமாவே எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்னா ஓடி போய் உதவி செய்யறவங்களும் இவங்க தான். அண்ட் யாருக்காச்சும் உதவின்னு ஒண்ணு வந்துட்டா கூட எதுவுமே யோசிக்காம உதவியும் செய்வாங்க. ஆனா இவங்க வாழ்க்கையில அதிகமா ஏமாறுவாங்க. இவங்களுக்கு இந்த உலகளாவில நடக்கிற விஷயத்துல மேல நிறைய நாட்டம் இருக்குங்க. உலகத்துல நடக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது, நல்லது கெட்டது. சில பேர் வந்து இந்த தகவல் தொழில்நுட்ப துறையிலயும் ரொம்ப நல்லா சிறப்பா பணிபுரிவாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாதத்திறமை இருக்கும். சோ இந்த மடக்கி மடக்கி பேசுறது, பாயிண்ட் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இவங்களுக்கு நல்லாவே வரும். சோ அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து நல்ல சிறந்த வழக்கறிஞரா இருப்பாங்க. சோ இந்த 4வது ஆதிக்கத்துல பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நல்ல ஒரு பேச்சு திறமை இருக்கும். ஏன்னா அதே சமயத்துல இன்ஃபர்மேஷன் விஷயங்கள் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நிறையவே இருக்கும். சோ இவங்க கிட்ட வந்து நீங்க நாலேஜ் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து கத்துக்கிறதுக்கு நிறையவே இருக்கும். இவங்க பாக்குறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப சாதாரணமா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரியுமான்னு நமக்கே தெரியாது. ஆனா பேசி பழகுறப்பதான் தெரியும் இவங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரியுமா. சில பேர் வந்து நல்ல பிலாசபி எல்லாம் பேசுவாங்க. ஒரு வார்த்தை சொன்னாலும் அதுல 1000 அர்த்தம் இருக்கும். சோ இந்த மாதிரி ஆட்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணு ரொம்ப அமைதியா இருந்துட்டு வாழ்க்கையோட அர்த்தமோ அது ஆழத்தை புரிஞ்சவங்க வந்து ரொம்ப அமைதியாயிருவாங்க. அதிகமாலாம் பேச மாட்டாங்க. ஆனா ஒரு வார்த்தை பேசினா கூட அந்த வார்த்தையில வந்து நிறைய அர்த்தம் இருக்கும். ஒரு சில பேர் வந்து நிறைய பேசுவாங்க. இவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன விஷயம் வந்து எடுத்துக்க முடியும்னா இந்த நிறைய பேசுறவங்க கிட்ட வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஏன்னா அதே சமயத்துல வந்து இந்த அதிகமா பேசுற ஆட்கள் கிட்ட இருக்கிற இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா சீக்கிரமா கிவ் அப் பண்ண மாட்டாங்க. எப்படியாச்சும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்னதான் நெகட்டிவிட்டியான தாட் வந்தா கூட இல்ல என்னால முடியும், என்னால சமாளிக்க முடியும்ன்ற அந்த ஒரு விடா முயற்சி நீங்க அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட பார்க்கலாம். இவங்களை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கூடயுமே நல்லா பேசி பழகக்கூடிய ரொம்ப ஒரு இனிமையான ஒரு ஆட்கள்னு சொல்லலாம். அதே சமயத்துல ஹியூமர் ஆஃப் சென்ஸும் நிறைய இருக்கும். அண்ட் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெளியே போறது, ஊர் சுத்துறது, அரட்டை அடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அப் பண்றது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இவங்க வாழ்க்கையில அதிகமா எதிர்பார்க்கறது என்ன தெரியுமாங்க, லைஃப் வந்து என்னைக்குமே ஜாலியா இருக்கணும், சுவாரஸ்யமா இருக்கணும், அப்படியே ஹாப்பினிங்கா இருக்கணும்னு தான் இவங்க அதிகமா எதிர்பார்ப்பாங்க. அதே சமயத்துல வேலைன்னு வந்துச்சுன்னா அதுல ஃபுல் ஃபோக்கஸா இருப்பாங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களை நம்பி நீங்க எந்த ஒரு பொறுப்பும் ஒப்படைக்கலாங்க. சொன்ன டேட்ல சொன்ன டைம்ல கரெக்டா முடிச்சு கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு கார் இல்லைன்னா பைக், இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு வேகமா ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு சில பேர் வந்து கார் ரேசரா இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து பைக் ரேசரா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இந்த காடி இல்லைன்னா வண்டி ஓட்டுறதுல வந்து அவ்வளவு பெரிய பயம் அந்த மாதிரிலாம் இருக்காது. இவங்களுக்கு எது எடுத்தாலும் ஃபாஸ்ட் தான், வேகமா போகணும், வேகமா ஓட்டிட்டு போகணும் அந்த மாதிரி. அதனாலே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பேர் வந்து ரேசரா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் விஷயத்துல அதிகமா ஆர்வம் இருக்கும். அண்ட் ஒரு சில பேர் நல்லா டான்ஸும் ஆடுவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா குடும்பத்து மேல அதிகமா பாசம் கொண்டவங்களா இருப்பாங்க. குடும்பத்துக்காக எதையும் செய்ய துணிஞ்சவங்க கூட சொல்லலாம். ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்வாங்க. முக்கியமா அவங்க வாழ்க்கையில லைஃப் பார்ட்னர்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவாங்க. இவங்களுக்கு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதே சமயத்துல இவங்க நம்மளை நம்பி இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சே ஆகணுன்ற அந்த எண்ணம் இவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். இவங்கள எத்தனையோ பேர் கூட பழகுறப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் மைண்ட்ல கிளிக் ஆகுங்க. என்ன தெரியுமா, இவங்க அவ்வளவு சீக்கிரத்துல மத்தவங்களோட அட்வைஸை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து இவங்களோட சொந்த அறிவு, சொந்த அனுபவத்துலதான் அவங்க வாழ்க்கையை வந்து மூவ் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. இது நல்லது இது கெட்டதுன்னு சொன்னா கூட அவங்க அதை பத்தி பெருசா கேட்டுக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்த செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களே முடிவு பண்ணும், ஆமா இந்த விஷயம் எனக்கு செட் ஆகாது, இந்த விஷயம் எனக்கு செட் ஆகும்னு. சோ என்ன கேட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மாத்திக்கிறது நல்லது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம செய்யற சில மிஸ்டேக் வந்து அது ஒரு பெரிய அளவுல பாதிக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அதை பத்தி எதுவுமே போதை பண்ண மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படி போற கேரக்டரும் இவங்க கிட்ட அதிகமா பார்க்கலாம். இவங்கள நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வைராக்கியக்காரங்க கூட சொல்லலாம். அதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை மாத்திக்கவே முடியாது. அதே சமயத்துல ஒரு விஷயத்த முடிக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அதை எப்படியாச்சும் முடிச்சிருவாங்க. ஸோ அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சை, முயற்சி அது எல்லாமே இவங்க கிட்ட பார்க்கலாம். அண்ட் இவங்களுக்கு பிராணிகள்னா ரொம்ப பிடிக்கும். வியாபாரத்துல அதீத ஈடுபாடும் இருக்கும்.
இவங்களுக்கு எப்போதுமே நல்ல சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. ஏன்னா அது மட்டும் இல்ல, இவங்கள பெரும்பாலும் பேருக்கு வந்து படம் பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு வந்து ஏதாச்சும் பிரேக் கிடைச்சுச்சுன்னா உடனே படம் பார்க்க போயிருவாங்க. ஏதாவது புது படம் ரிலீஸ் ஆனாலும் பார்க்க போயிருவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த படம் பார்க்கறதுல வந்து அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவங்களுக்கு வந்து ரொம்ப இந்த இயற்கை வளம் நிறைஞ்ச இடங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். பச்சை பசேன்னு இருக்கிற இடம், பீச், நீர்வீழ்ச்சி இந்த மாரி இடத்துக்குலாம் போயிட்டு இவங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி இடத்துக்கு தான் அதிகமா ட்ராவலும் பண்ணுவாங்க. இவங்க ஒரு காஃபி லவருங்க. இவங்களுக்கு சீ ஃபுட் சாப்பாடுனா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட்ட வந்து டேஸ்ட் பண்றதுனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க உடுத்துற உடை பார்த்தீங்கன்னா, ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும் ரொம்ப சிம்பிளா தான் உடுத்துவாங்க. ஆனா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இவங்களோட வாழ்க்கையில ஒரு சேடான விஷயம் என்ன தெரியுமாங்க? நினைச்ச ஒரு காரியம் உடனே நடந்துராது. எல்லாமே லேட்டா தான் நடக்கும். அதுவும் இவங்க ஒரு விஷயத்து மேல வந்து ரொம்ப ஆசைப்பட்டுட்டாங்கன்னா, அது அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. அதுக்காக அவங்க நிறைய போராட்டங்கள சந்திக்க வேண்டியது வரும். அதனால இந்த ஆதிக்கத்துல பிறந்தவங்க கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்து மேலயுமே அதிகமா ஆசையும் படாதீங்க. அதிகமா எதிர்பார்ப்பும் வைக்காதீங்க. இவங்களுக்கு பிராணிகள்னா ரொம்ப பிடிக்கும். பெரும்பாலும் பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பெட்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பூனைனா ரொம்ப பிடிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நாய்னா பிடிக்கும். ஒரு சில பேருக்கு பேர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து அனிமல்னாலே ரொம்ப பிடிக்கும். பெரும்பாலும் ஒருத்தவங்க கீழ வேலை செய்யறத விட, சொந்த வியாபாரம் செஞ்சா நல்லா இருக்குமே! அந்த மாரி தாட் தான் இவங்களுக்கு அதிகமா வரும். ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான ஆளு. இத்தனை மணிக்கு போயிட்டு இத்தனை மணிக்கு தான் வரணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல அவங்களுக்கு இருக்காது. ஸோ எதுவா இருந்தாலும் ஒரு வியாபார கண்ணோட்டத்துல தான் பார்ப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு பிசினஸ் வந்து நல்லாவே வரும். இவங்க ரொம்ப சீக்கிரமாவே மேரேஜ் பண்ணிக்குவாங்க. அதுவும் லவ் மேரேஜ் தான் அதிகமா நடக்கும். பட் அந்த லவ் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த 4, 13, 22, 31 இந்த தேதியில பொறந்தவங்கலாம் வந்து லவ் மேரேஜ் பண்ணாலும் ஒரு சில பேர் ஓகே ஒரு சில பேர் தான் அதுல வந்து ரொம்ப சந்தோஷமா கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்றவங்க இருக்காங்க. பட் நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் அண்ட் இன்னும் ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் வருஷம் சேர்ந்து வருவாங்க. அதுக்கப்புறம் ஒத்து வரலன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருவாங்க. அதனால இந்த காதல் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே வரும். அதே சமயத்துல ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சிரும். சோ அவ்வளவுதான் நண்பா 4வது ஆதிக்கத்துல பிறந்தவங்கள பத்தி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. என்னோட அடுத்த வீடியோல 5வது நம்பரை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.